ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மாட்டு பொங்கல். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் வெஜிடபிள் குருமாவும் செய்ய போகிறேன். இட்லி வந்து ஊற்றி வைக்க போகிறேன். வெஜிடபிள் குருமாவுக்கு வந்து குக்கர் வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து இது வெங்காயம் போட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே தான் வந்து பட்டை, லவங்கம், கசகசா எல்லாத்தையும் அரைச்சி ஒன்றா போட்டேன். அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் வந்து எல்லா வெஜிடபிளும் கட் பண்ணி இப்போ அந்த குக்கரில் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கலாம். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். காய் நல்லா வதங்கிடுச்சு. அதில் வந்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 4 ஸ்பூன் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் கனம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே பெருங்காயம் ஆட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கலாம். மிளகாத்தூள்லாம் வந்து இந்த வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஒற்றைக்கடலை, ஒரு தக்காளி போட்டு நல்லா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் ஆட் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்தால் வெஜிடபிள் குருமா ஆகிடும். வெஜிடபிள்லாம் வந்து மிளகாத்தூளோட மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே அதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் 1/4 டீஸ்பூன் வந்து கசகசா, 1/4 டீஸ்பூன் வந்து ஒற்றைக்கடலை, தக்காளி பழம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சா வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடும். குக்கர் போட்டு மூடி வச்சாச்சு. 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டேன். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். மதியம் லஞ்சு ரெடி பண்ணிட்டுருக்கேன். என்ன லஞ்சுனா வெஜிடபிள் புலாவ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுட்டேன். குக்கர் வச்சோடனே நெய்யும் ஆயிலும் போட்டுக்கிட்டேன். போட்டோடனே பட்டை, லவங்கம், பிரிஞ்சி லீஃபு, அப்புறம் சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கினேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கிட்டுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கினேன். வெங்காயம் போட்டு கொஞ்சம் கோல்டன் இது ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கினேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடனே 2 பச்சை மிளகா போட்டுக்கினேன். 2 பச்சை மிளகா போட்டோடனே பீன்ஸ், கேரட் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 அழாக்கு அரிசி எடுத்துக்கிறதால 3 அழாக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் அரிசி தண்ணி கொதித்தோடனே அரிசி போட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சிடலாம். வெஜ்ஜி புலாவ் ஃபைனலாக வந்து வெஜ்ஜி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.